அமெரிக்காவுக்கே ஆட்டம் காட்ட போகும் இந்தியா. ஏன் எப்படி அப்படின்னா, இந்தியா சீனா உறவு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுடைய அந்த வரி விதிப்பு அந்த பிரச்சனைகளுக்கு அந்த மத்தியில் இப்போ ரீசெண்டாக இந்தியா சீனா உறவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. இந்தியா சீனாக்கு இடையிலான நெருக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. ரெண்டு நாடுகளும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கசப்புகளை மறந்து ரொம்ப இணக்கமாகிட்டு வராங்க. நண்பா நண்பா அப்படிங்கிற மாதிரி. இதனுடைய ஒரு கட்டமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை மீட் பண்ணி பேசியிருக்காரு. தியான்ஜினில் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அழைப்பை வாங் யி மோடி கிட்ட கொடுக்குறார். பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது எங்கள் நாட்டினுடைய அதிபர் சீன அதிபருடைய அழைப்பு, இது நீங்கள் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கொடுக்குறாரு. 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதலுக்கு பிறகு இராணுவம் மற்றும் ராஜதந்திர விவாதங்களை மேம்படுத்துவது பற்றி இந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்தியா சீனா நெருக்கம் அப்படிங்கிறது உலக அளவில் உலக அரசியலில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நாம் அமெரிக்காவை சார்ந்து அமெரிக்காவில் ஏற்றுமதிகளை அதிகம் கொடுத்து அதன் மூலமாக வருவாய் அடைகிறோம். அமெரிக்கா எதிர்த்தான அமெரிக்கா இல்லைன்னா சீனா இருக்குது, சீனா கிட்ட போவோம் அப்படிங்கிறது. அப்போது சீனா கிட்ட இணக்கம் அதிகமாச்சுன்னா அமெரிக்காவினுடைய தேவை அப்படிங்கிறது குறையும். நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற அமெரிக்காவை நம்ம புறக்கணிக்கலாம், அவங்களுக்கே ஆட்டம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிலையை நோக்கி இந்தியா போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி 50% உயரும் அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆரம்ப வரி அப்படிங்கிறது 27ஆம் தேதி, அந்த 27ஆம் தேதி அன்னைக்கு அமலுக்கு வருது. அப்போது ஒட்டுமொத்தமாக 50 விழுக்காடு வரி அப்படின்னு வந்துடும். இப்போ கூடுதல் வரிங்கிறது 21 நாட்களுக்கு அமலுக்கு வரும். இது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய எல்லா இந்திய பொருட்களுக்கும் பொருந்தும். வரி விதிப்பு மட்டும் இல்லாமல் ரஷ்ய இராணுவ உபகரணங்களை இந்தியா வாங்குவதற்கும் ட்ரம்ப் அபராதம் விதிக்கிறார். இந்தியாவினுடைய ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிர்வாக ஆணை ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வருது. இதுக்கு ஒப்பந்தம் செய்ய ஒரு வாரம் மட்டுமே அவகாசம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்தியா சீனா உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாகிக்கிட்டே வருது. ரெண்டு நாடுகளும் கசப்புகளை மறந்து இணக்கமாகிட்டு வராங்க. இதன் ஒரு கட்டமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்காரு. உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்கா டாலருடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் நாடுகள் உடனான வர்த்தகத்தை 100% இந்திய ரூபாயில் மேற்கொள்ள இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்துட்டாங்க, அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா முழுக்க அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடியாக இந்தியா கொடுத்ததா மாதிரி இருக்கும். டாலரே வேண்டாம், இந்திய ரூபாயில் நாங்கள் பரிவர்த்தனைகள் மேற்கொள்கின்றோம் அப்படிங்கிற முடிவு நோக்கி இந்தியா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு அண்மையில் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அந்த நடவடிக்கை உலக சந்தைகளில் டாலருடைய மேலாதிக்கத்தின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தக்கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்தியா மீது அமெரிக்கா கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவிற்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக இந்தியா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக இந்திய ரிசர்வ் வங்கிகளுக்கான ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்காங்க. அதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஓஸ்ட்ரோ கணக்குகளை திறப்பதற்கு முன் அனுமதி தேவை கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த புதிய கொள்கையின் கீழே மற்ற நாடுகளுடைய ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இனிமே இந்திய ரூபாயை பயன்படுத்தி வர்த்தக செட்டில்மெண்ட்டுகளை சிறப்பு ஓஸ்ட்ரோ கணக்குகள் மூலமாக மேற்கொள்ளலாம். ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, வேற எந்த நாடாவது இந்தியாவிடமிருந்து பொருட்களை வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா, நம்முடைய பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் வேற ஒரு நாடு நம்மகிட்ட வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய நாணயத்தை முதல்ல அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது அமெரிக்க டாலர் தான் நடக்கும். அது என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பொருளை இப்போது இலங்கை வாங்குறாங்க அப்படின்னா அமெரிக்க டாலரில் மாற்றி, அவங்க பணத்தை அமெரிக்க டாலரில் மாற்றி அதுக்கப்புறம் நம்மகிட்டேருந்து வாங்குறாங்க. ஆனால் இனி அந்த அவசியம் கிடையாது. அவங்க தங்களுடைய ஓஸ்ட்ரோ கணக்கில் இருக்கக்கூடிய இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம்.
இதே மாதிரி இந்தியாவிலிருந்து பொருட்கள் வாங்கப்படும் போதும் இந்த நடைமுறை பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்குது. அப்போ இது முழுக்க முழுக்க அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. அமெரிக்க டாலர் அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த அளவுக்கு வெற்றி அடை போகிறது அப்படிங்கிறதும், அமெரிக்கா இதனால் மேற்கொண்டு நமக்கு எதை நெருக்கடி கொடுக்க போகிறாங்களா, இல்லாட்டி இந்தியாவை பகைச்சிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இறங்கி வர போகிறாங்களா, சுமூகமான உறவு ஏற்பட போகிறதா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கிறது.